வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அப்போ உங்களுக்கான வீடியோ தான் அது. நீங்கள் மற்றவங்க கிட்ட அசிங்கப்படாமல் இருக்கிறதுக்கான வீடியோவும் இது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களன்னா, இங்கே ஒரு ஐ பட்டன் இருக்கா, அந்த ஐ பட்டனில் யாருக்கும் தெரியாத ஒரு செமையான ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. அந்த ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களன்னா நீங்கள் தான் வாட்ஸ்அப்போட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். ஸோ அது என்ன ட்ரிக் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிட்டீங்களன்னா இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போ வாட்ஸ்அப்பில் சொல்ல போகிறதுக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோக்குள்ளே இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். அதை யூஸ் பண்ணி டவுன் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். சரி, அதெல்லாம் ஓகே. இந்த ஆப் எதுக்கு, நீங்கள் சொல்ல போகிற ட்ரிக் என்ன, இது எதுவுமே சொல்லாமல் தொண்ணு பேசினிருக்கீங்க, ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்கூல் இல்லைன்னா தமிழ் மீடியம் காலேஜ் படித்து உங்களுக்கு மற்றவங்க இங்கிலீஷில் மெசேஜ் பண்ணால் அவங்க பண்ணக்கூடிய மெசேஜ் நமக்கு புரிஞ்சாலையும் மறுபடியும் அவங்களுக்கு இங்கிலீஷில் மெசேஜ் பண்ண முடியாமல் போனாலையும், இல்லைன்னா அவங்க பண்ணக்கூடிய மெசேஜும் புரியல, மறுபடியும் என்னால் இங்கிலீஷில் அவங்களுக்கு ரீப்ளேவும் பண்ண முடியல, இருந்தாலும் அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் நான் அவங்களுக்கு இங்கிலீஷில் மெசேஜ் பண்ணி ஆகணும். சொல்லுனா என்னுடைய வேலை போயிடும், இல்லைன்னா எனக்கு அந்த இடத்துல அசிங்கமாக போயிடும் அப்படின்னு யாரான இருந்தீங்களன்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஸோ உங்களுக்காக தான் இது சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷே தெரியலனா கூட நான் சொல்ல போகிற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அவங்களுக்கு உங்களால் இங்கிலீஷில் மெசேஜ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கிலீஷில் மெசேஜ் பண்ணால் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத உங்களால் தமிழ்லையும் படிச்சிக்க முடியும். ஸோ இது ஒரு செம்மையான ஒரு ஈஸியான ஒரு ஸ்டெப் தான். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே ஒரு சில பர்மிஷன் கேட்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் யூஸர் இல்லை, நான் இன்ஸ்டாகிராம் யூஸர் தான் அப்படின்னாலுமே அந்த இன்ஸ்டாகிராமுமே இந்த ட்ரிக்கை உங்களால் பயன்படுத்திக்க முடியும். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே இங்கே ஒரு ஆன் பண்ணுற மாதிரி ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல மை லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும், ஓகேவா? இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தமிழும் தெரியலனா ஒன்றும் பண்ண முடியாது. இதில் நீங்கள் தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் லாங்குவேஜில் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுடைய ஸ்க்ரீனில் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி ஒரு ஐக்கன் க்ரீன் கலரில் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துன்னு இருக்கிற மாதிரி அந்த சாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் மெசேஜ் எல்லாமே இந்த மாதிரி தமிழில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகிடும். நீங்கள் தமிழ்லேயே நீங்கள் அது எல்லாத்தையும் படிச்சிக்க முடியும். படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் தமிழ்லேயே அவங்களுக்கு மெசேஜை டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்களன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கிலீஷாக கன்வெர்ட் ஆகிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சென்ட் பண்ணி விட்டுரும், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அவர் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இப்போ வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த மாதிரி வந்த உடனே மறுபடியும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஐக்கனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அவங்க பண்ண மெசேஜுக்கு தமிழ் என்ன மீனிங் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சாலே போதும், இந்த இடத்துல படிச்சுக்கலாம். படிச்சுட்டு நம்ம அவங்களுக்கு ரீப்ளை பண்ணணும்ல, நான் நல்லா இருக்கேன் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் நல்லா இருக்கேன் அப்படின்றத நீங்கள் தமிழ் லெட்டர்ஸ்லேயே நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே தமிழ் அப்படின்னு இருக்கும், ஓகேவா? அதை நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மெசேஜை சென்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு இருக்கும். அதுக்கு மேலே ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் அதுவே டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த மெசேஜ் இந்த அப்ளிகேஷன்லேருந்து டைரெக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப்போட அவங்களுடைய சேட்டுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவோம், ஓகேவா? அப்படி நானே அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் நலமா அப்படின்ற ஒரு மெசேஜை தமிழில் டைப் பண்ணி சென்ட் பண்ணிவிட்டேன். அவங்களும் உடனே அதை பார்த்துட்டு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளை பண்ணிட்டாங்க. ப்ரோ இதெல்லாம் எப்படி நடக்குது, நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்களே பாருங்கள், ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனில் பண்ண மெசேஜ் எல்லாமே இந்த இடத்துல இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகிட்டு அவங்களுக்கு சென்ட் ஆகிருக்கு. அவங்களும் நமக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ரீப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மறுபடியும் மேலே இருக்கக்கூடிய அந்த லோகோவை கிளிக் பண்ணுறேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்றது தமிழில் நமக்கு டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. இதுக்கு நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்றத நான் தமிழில் டைப் பண்ணி சென்ட் பண்ணாலையும் மறுபடியும் நான் அந்த அப்ளிகேஷன் விட்டு வெளியே வந்தால் இந்த இடத்துல இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகிட்டு தான் அவங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் தமிழில் டைப் பண்ணாலே போதும்,
அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இங்கிலீஷில் தான் அந்த மெசேஜ் போகும். அவங்க பண்ணக்கூடிய இங்கிலீஷ் மெசேஜையும் உங்களால் வந்து ஈஸியாக தமிழில் படிச்சிக்க முடியும். இதை வந்து நீங்கள் யாருக்கிட்டனாலும் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வாட்ஸ்அப் மட்டும் கிடையாது, இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. நான் இதே மாதிரி அடுத்தது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இந்த வீடியோ போகுது. நான் உங்களுக்கு சூர்யா. பை பை.